டேய் நீ எல்லாம் இதுக்கு சரிப்பட்டே வரமாட்டடா. உன்னை போய் நம்பி நான் இதில் இறங்கினேன் பார்த்தியா, என்ன சொல்லணும். சி போடா. சரிம்மா, நான் அடுத்த டைம் வச்சு வரேன். சரிங்க. ஏண்டா அந்த வியாபாரத்தை போய் என்ன ஏதுன்னு பாக்கலாம்ல. இப்படி போனே பாத்துந்தா எப்படி? காசு போட்டிருக்கல. சும்மா அதுக்கு அதிகரா அதெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துப்பாங்க. இந்த மாதிரி நான் 5க்கும் 10க்கும் வேலைக்கு போய் நினைச்சா உட்காந்த இடத்துல லட்சக்கணக்கில் சம்பாதிக்குவேன். இப்போ வேலையை பாரு போ. ஏய் என்ன அவசரமா வர சொன்னா? டேய் பிஸ்னஸ் இப்போ லாஸ் ஆயிடுச்சுடா, அதை சொல்லான்னு தான் வர சொன்னேன். இது லாஸ் ஆயிடுச்சா? உன்ன நம்பி தானே எல்லாத்தையும் விட்டாங்க, அசால்ட்டா வந்து லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்றா? நான் என்னடா பண்ணிட்டோம், என்னால் முடிஞ்ச எஃபர்ட்டை நான் போட்டேன், அப்படி இருந்தும் லாஸ் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே என்ன பண்ண சொல்கிறேன்? இங்கே பாருடா, இப்போ கொஞ்சமாக பணம் போட்டோன்னு வையேன், லாஸ்ட்ல இருக்கிறத நம்ம மேலே கொண்டு வந்துடலாம்டா. என்னது பணமா? உனக்கு கொடுத்ததே எப்பயோ நான் லோன் போட்டு தான் நான் கொடுத்தேன், மறுபடியும் பணம் கேட்குறா? என்னால ₹1 கொடுக்க முடியாது. இப்போ பணம் போடலன்னா இத்தனை நாள் நம்ம உழைப்பு போட்ட பணம் எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும்டா. பிஸ்னஸ் லாஸ் பண்ணி விட்டு மறுபடியும் வந்து பணமா கேட்குறா? என்னால் கொடுக்க முடியாதா? போடா. அவ்வளோதான் இல்லை என் மேலே இருந்த நம்பிக்கை. சரிடா, இருக்கிறத வித்துட்டு வர்ற அமௌண்ட்டை ஆளுக்கு பாதி ஷேர் பண்ணிக்கலாம். என் மேலே நம்பிக்கை இல்லாதவங்ககிட்ட இதுக்கு மேலே நான் என்ன பேச முடியும்? வரேன். ஏய் எவ்வளோ அமௌண்ட் தான் தேவைப்படுது? 4 லட்சம் இருந்தால் போதும்டா. நான் 2 லட்ச ரூபா போட்டுடுறேன், நீ 2 லட்சம் அரேஞ்ச் பண்ணன்னு வையேன், நம்ம பிஸ்னஸை மேலே கொண்டு வந்துடலாம்டா. சரி நான் ட்ரை பண்ணுறேன். சரிடா, கொஞ்சம் சீக்கிரமா. சரி சரி வரேன், கொஞ்சம் சீக்கிரமா ரெடி பண்ணுறா. ஹலோ. என்ன ஹலோ? போன் பண்ணா எடுக்க தெரியாதா? இல்லை மேம், கொஞ்சம் வேலை இருந்தா. என்ன வேலையா இருந்தீங்க? காசு வேணுங்கிறப்ப மட்டும் கேட்டு வாங்க தெரியுதுல, அதை கரெக்டா கட்டணும்னு தெரியாதா? இல்லை மேம், கட்டிடுறேன் மேம். கட்டிதான் ஆகணும். இன்னும் 4 நாள் தான் உங்களுக்கு டைம். காசு வாங்கி எவ்வளவு நாள் ஆகுது? 4 நாளைக்குள்ள பணத்தை கொடுக்கலனா உங்க போன்ல இருக்கிற கான்டாக்ட்ல இருந்து போட்டோஸ்ல இருந்து எல்லாம் என்கிட்ட இருக்கு. என்னனாலும் பண்ணுவோம். கட்டிடுறேன் மேம். 4 லட்சம். எப்படா இது? நல்லா இருக்கிறேன். அப்புறம் மச்சான் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக ஒரு 2 லட்ச ரூபா தேவைப்படுது, உங்கள்கிட்ட இருந்தால் கொஞ்சம் கூட. எங்கிட்ட எதிர அவ்வளோ காசு? இல்லை உங்களுக்கு தெரிஞ்சு யாருக்கிட்ட அரேஞ்ச் பண்ணி கூட. என்ன நம்பி யாரா அவ்வளோ காசு கொடுக்க போகிறான்? சரிவா பாரு. சரி. டேய் என்னடா ஏதோ அவசரமாக பார்க்கணுன்னு, என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லைடா, பிஸ்னஸ்க்காக ஆன்லைனில் தான் லோன் எடுத்துருந்தேன். சரி. இப்போ கட்ட சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல. அதனால் எனக்கு தான் ஷேர் இருக்குதுல்ல பிஸ்னஸில், அது கொஞ்சம் அமௌண்ட்டு கொடுத்தேன்னா உதவியாக இருக்கும். என்னது ஷேரா? ஏடா பேசிட்டு இருக்க? வர்ற பணம்லாம் மறுபடியும் பிஸ்னஸ்ல போறதுக்கே சரியா போகுது, ஷேர் கேட்குறேன். சொல்ல போனா நானே எந்த பணமும் எடுக்கிறது இல்லை தெரியுமா? இங்க பாருடா, பிஸ்னஸ்ல பணம் போட்டேன்னு சொல்லி இப்படி அடிக்கடி பணம் கேட்குற வேலை வச்சுக்காத. டேய் கோவப்படாதீரா, இருந்தால் கொடுப்பேன்னு தான் பார்த்தேன். சரி நான் வேறு இடத்துல அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். சரி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வரேன். போட்டோஸ்ல இருந்து எல்லாம் என்கிட்ட இருக்கு. என்னனாலும் பண்ணுவோம். மச்சான் அர்ஜென்ட்டாக பணம் தேவைப்படுதுடா, உங்கள்கிட்ட இருக்குதா?
இல்லையா? நான் அர்ஜென்ட்டாக பணம் தேவைப்படுதுண்ணா. உங்ககிட்ட இருந்தால் கூட நான் தந்துடுறேன். இல்லையா? கண்ணு இரு வரேன். எங்க நகை பாக்ஸ காணோம். சிவா, பீரோல நகை வச்சிருந்தேன் பாத்தியா? நகையா? எதுவும் பார்க்கலையே. ஏய், உன் முழிய பார்த்தாலே தெரியுது. எங்கடா நகை? நான் எதுவும் எடுக்கல. பொய்யா சொல்றேன். நகை எங்கடா? கேக்குறல. சும்மா கத்தாதம்மா. நான் தான் எடுத்து வைத்தேன். இப்போ என்னப்பா? வித்துட்டியா? அட பாவி, உன் தங்கச்சி கல்யாணத்துக்காக குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து வச்சிருந்தான். அத போய் வித்துட்டேன்னு சொல்ற? அப்படி என்னடா உனக்கு கஷ்டம் வந்துச்சு? கேக்குறல சொல்லுடா. இல்லைம்மா, பிஸ்னஸ் விஷயமா ஆன்லைனில் லோன் எடுத்திருந்தேன்ல, பிஸ்னஸ் லாஸ்ன்னதுனால என்னால் அந்த லோனை கட்ட முடியலம்மா. அந்த பணத்தை கட்ட முடியாததுனால என் ஃபோன்லேருந்து ஃபோட்டோஸு நம்பர்லாம் எடுத்து எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் தப்பாக எடிட் பண்ணி அனுப்பிடுவோன்னு மிரட்டுறாங்கம்மா. இவ்வளோ பணத்துக்கு நான் எங்கம்மா போவேன்? அதனால தான் நகையை வைத்து கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டேன். இன்னும் கொஞ்சம் பணம் கட்டணுமா, இல்லைனா நம்ம குடும்பமானமே போயிருமா. அட பாவி, என்னடா காரியம் பண்ணி வச்சிருக்க? நான் அப்பவே போய் வியாபாரத்தை பாருடான்னு சொன்னேன். உன்னோட சோம்பேறித்தனத்தால எங்க இருந்து நிறுத்தி வச்சிருக்க பாத்தியா? பண தேவைக்காக எங்கனாலும் போய் காசு வாங்கிக்க வேண்டியது. இப்ப பாத்தியா அதோட பாதிப்ப? உன்னால என்னதான் சொல்றது? ஏன்டா இப்படி இருக்க? அம்மா போச்சு, மாப்பிள்ளைல இருந்து வந்துட்டாங்க. என்ன பண்றது? சரி சரி, இப்போதைக்கு எதுவும் காட்டிக்க வேணாம். நீ உள்ள போயிரு. பாப்பா, நீ எதுனா கவரிங் நகை இருந்தா போய் போடணும். அப்போ போ. சரிம்மா. வாங்கம்மா, வாங்க வாங்க, உட்காரு. இருங்கம்மா. என்னங்க தண்ணி. என்னங்கம்மா நீங்க வந்திருக்கீங்க, அப்பா அம்மா வரலையே? இல்ல, முதல்ல எங்களை போய் பார்த்துட்டு வர சொன்னாங்க, அப்புறமா அவங்க வரேன்னு சொன்னாங்கம்மா. சரிங்க. இருங்க, பாப்பா கூட்டிட்டு ஆ இதாம்மா என் பொண்ணு. பொண்ணு பிடிச்சிருக்காப்பா? உங்க பையனும் என் தம்பியும் நல்ல ஃப்ரெண்ட்ஸு. என்னப்பா நீ இதை பாருக்கா. உங்க பொண்ணோட லட்சணத்தை நீங்களே பாருங்க. நல்ல வேலை, இப்பவே இந்த பொண்ணை பத்தி எங்களுக்கு தெரிஞ்சது.
இல்லைன்னா என்ன ஆயிருக்கும். இவளை போய் எங்க வீட்டுக்கு மருமகளா கூட்டு போக பார்த்தோம் பாருங்க. அவளை சொல்லி தப்பில்லை, நீங்க வளர்த்த விதம் அப்படி. எங்க அப்பா அம்மா வந்திருந்தா என்ன ஆயிருக்கிறது? கூட போனேன். வாட தம்பி போலாம். டேய் மச்சான், சொல்கிறத கேள்றா, ஒரு நிமிஷம்டா. என்னத்தா கேட்க சொல்ற? என்ன கேட்க சொல்ற? உன் தங்கச்சின்றதுக்காக விசாரிக்க வந்தது எவ்வளோ பேர் தப்புன்னு எனக்கு புரிஞ்சுதுடா. வாக்கா போலாம். நல்ல வேலை இப்பவே தெரிஞ்சது. நடடா. அம்மா போகாதீங்கம்மா, நில்லுங்கம்மா. அட பாவி, உனக்கு இப்ப சந்தோஷமா? சந்தோஷமாடா? அனிமா உன் தங்கச்சி வாழ்க்கை நீயே கெடுத்துட்டியாடா. ஏன்டா இப்படி பண்ண? சொல்லுடா, ஏன்டா இப்படி பண்ண? ஐயோ. நல்ல ஐடியா. ஏன் நிறுத்திட்ட? போட்டுக்கோ போ. நீ பிரச்சனையை உருவாக்கிட்டு நீ நிம்மதியா போய் சேர்ந்தலாம்னு முடிவு பண்ணிட்ட. நாங்க கஷ்டப்படணுமா? பரவாயில்லப்பா, இருக்கட்டும். இந்த பிரச்சனைய எப்படி சமாளிக்கணும்னு எங்களுக்கு தெரியும். நாங்க ஒண்ணும் உன்னை மாதிரி கோலை கிடையாது, புரியுதா? அண்ணா என்ன விடு. அம்மாவை நினைச்சு பாத்தீங்கன்னா இப்படி முடிவெடுத்திருக்கியா நீ? என்ன முடிவெடுக்க பார்த்து நீ? இதுக்காக தான் உனக்கு கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்து படிக்க வச்சுனா? ஏன்டா இப்படி இருக்க நீ? தம்பி சிவா, தம்பி இந்தாப்பா பணம். என்னம்மா போனேன் இது? இது உங்களுக்கு சேர வேண்டிய பணமா? மச்சான், கார்த்தி, படம் மச்சான். பணம் ரெடி பண்ணிட்டான்டா. ரொம்ப கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி. என்னடா பார்க்குற? நீ கேட்ட பணம். இதுக்கப்புறம்னா என்னால் முடியாதுடா. ஏய், இதுவே போதும்டா. நீ எதுக்கும் கவலைப்படாத. இனிமேல் நம்ம பிசினஸ் எப்படி போகுதுன்னு மட்டும் பாரு. சரிடா, நான் வரேன். என்ன அந்த பையன்கிட்ட ஏமாத்தி காசு வாங்கி நேக்கிற நீ? நஷ்டத்துல போகுதுன்ட்டு வியாபாரம் லாபத்துக்கு தானே வந்துருக்குது. பணம் போட்டா மட்டும் போதுமா? உழைப்பு யார் போடுறது? ஃபுல்லா நான் தான் உழைக்கிறேன். எனக்கான ஊதியத்தை நான் எடுத்துக்கிறேன். இதுல என்ன தப்பு இருக்கு? டேய் மானாடா, மத்தவங்க பாவத்தினால போக கூடாது. பாருமா, சொன்னாலும் உனக்கு புரியாது. வேலை என்னவோ அதை மட்டும் பாருமா. என் விஷயத்துல தலையிடாத நீ. என் பையன் இந்த பணத்தை ஆசைனால நல்லது எது கெட்டது எனக்கு தெரியாம பண்ணிட்டாமா. இத்தனை வருஷமா உயிருக்கு உயிரை பழகின நண்பனுக்கே இது மாதிரி துரோகம் நினைச்சிட்டாமா. என் பையனை மன்னிச்சிடுங்கம்மா. ஐயோ எதுக்குமா மன்னிப்பெல்லாம்? சரி வரங்கம்மா. இனிமேலாவது நல்லது எது கெட்டது எதுன்னு பார்த்துட்டு உன்னை நம்பி வாழ்க்கையில முன்னேற வழியை பாருப்பா. நம்பிய நட்பின் நிறம் மாறி போனதே, நெஞ்சில் ஒரு வழி சுமந்து நின்றே. துரோகம் செய்த அருகில் இருந்த முகமே, அவமானம் என் வாழ்வில் விழுந்ததே. ஆனால் விழுந்தவன் மீண்டும் எழுவேன். இந்த வாழ்க்கையை எனக்கென மாற்றி அமைப்பேன்.